ஸோ இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நேற்று போன ஏரியாவையும் கடந்து இன்னும் தூரமாக போகிறோம். அதுவும் இந்த இயற்கையோட சேர்ந்து ஒரு மேரேஜ் பண்ணும்போது ஒரு உண்மையிலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மலைவாழ் மக்களோட கடவுள் அரைப்பாங்க. ஓ, அரைச்சு டீத்துல எடுப்பாங்களா? சொல்ல மாட்டேடா. அப்படியே வாஷிங் மிஷின் போய் துவைச்சிட்டு இருக்கேன். ரத்த உறிஞ்சி அட்டை அன்னியன் படத்துல பார்த்த அட்டை. ஐயோ என்னடா பாத்துடா டேய். ஹாய், நம்ம கூட புது சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு தியா. ஹாய் சொல்லு. பேர் வந்து தியா தானே? ஹாய் 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 சொல்லு. என் பேர் தியான்னு சொல்லுங்க. ஹாய் தியா. தியா சொல்லுங்க பேர். உன் பேர் தியா சொல்லு. ஸோ நியூ ஃப்ரெண்ட், நியூ சப்ஸ்கிரைபர். காலையிலேருந்து தங்கப்பாட்டி ஜாலியாக விளாண்டுருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. இதுக்கு தண்ணி குடிச்சு நம்ம வெளியே இடத்துக்கு கிளம்புறோம். அப்போ இறங்கிட்டீங்களா? இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. அப்பா ஏதோ பண்ணுறான், அந்த பாப்பா கிட்ட ஏதோ ட்ரை பண்ணுறான். பண்ணு எப்படி பாப்பா? எப்படி நல்லா இருக்கா? பாய் பாய் சொல்லி. பாய் சொல்லு. பாய். ஹலோ கைஸ், நான் உங்கள் தங்கப்பாண்டி. இன்றைக்கி உங்கள் ஓனரை நவுத்தி விட்டு நான் தான் வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நேற்று போன ஏரியாவையும் கடந்து இன்னும் தூரமாக போகிறோம். நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். நேற்று இருந்த அளவுக்கு இது கிடையாது, ஏன்னா நேற்று ஈவினிங் வந்து காலையில் பக்கத்து இங்கக்குள்ளேயே நிறைய மிஸ்ட் இருந்துச்சு. கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். காற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போனேன். கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி யூஸ் பண்ணால் அப்படியே ரொம்ப பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிட்டியா, ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ரொம்ப ஜில்லு. அப்படியே அந்த ஐஸ் கட்டி ஃப்ரீசரில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு தண்ணி. ஸோ கல்யாணத்துக்கு நாங்கள் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். சிம்பிளான ஒரு கல்யாணம் வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க கல்யாணம். ஸோ நாளைக்கு நம்ம தான் அந்த ஈவெண்ட், அதுவும் இந்த இயற்கையோட சேர்ந்து ஒரு மேரேஜ் பண்ணும்போது ஒரு உண்மையிலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஒரு டூ வீலர் கண்ணில் பார்க்க முடியல. ஆட்டோ, பஸ்ஸு எவனுமே வண்டி வைக்கல போல, எல்லாம் நடந்தே போயிட்டு வராங்க. ஸோ அதனால் நல்ல பழக்கம். ரொம்ப சவுண்ட் போட்டே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷோத்தோட தம்பி ஹரி. இவர் வந்து எங்களோட டூரிஸ்ட் கைடன்ஸ் எல்லாமே நீட்டாக பார்த்து பண்ணி தருவார். இதுக்கு எதாவது புதுசாக ஒரு விஷயம் காமிச்சிங்களா, அது காட்ட முடியுமா? பாருங்க, அடுத்து தம்பி அடுத்த ஒரு இது கல்வெட்டுலாம் என்ன மாதிரி கல்வெட்டுலாம் பழைய காலத்து கல்வெட்டு வந்து ஏதோ காட்டுறேருங்க. ஸோ சி கைஸ், இதில் எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கு? இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அடியிலேருந்து எடுத்து கழுவி வச்சுட்டாங்க மேலே. கைஸ், இன்னைக்கு வந்துட்டு ஊட்டி வந்துட்டு இன்னைக்கு செகண்ட் டே எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். பெருசாக மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஒன்றும் போக முடியாது, ஏன்னா நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். பெரிய லீவுக்கு வீடியோ பேசிட்டு இருக்கும்போது பேசாமல் வரணும் வந்திருக்கனால சரிங்க. பக்கத்துலேயே எல்லாமே நமக்கு ஸ்பாட்டெல்லாம் தேவையில்ல, நம்ம ஊரே ஸ்பாட்டு தான். அதனால் பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். எங்கே வர்ற பால் விளம்பரத்தில் வர மாடு மாடுனால ஆனால் பால் விளம்பரத்தில் வர மாதிரி அதே மாதிரி இருக்குடா. எக்ஸாக்டாக அதான் புல்லுலாம் ஒரு மாதிரி தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு. காலையில் கைஸ், நான் நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பேன். அப்போ அங்கே இருக்கிற மிஸ்டேக் காட்டுறேன். இன்னைக்கு காலையில் மிஸ் பண்ணிட்டேன் அதை காட்டுறதுக்கு. எம்மா புகை, செம்ம புகையான ஒரு மிஸ்ட்டு. நீ தான் பண தூக்கம் தூங்கிறடா, நான் உன்னை எழுப்பலான்னு பார்த்தேன். ஏய், எந்திரிச்சிட்டோம்டா நம்ம காலையில். நம்ம சரி அந்த குள்ளூரில் நான் அப்படியே ஒரு மைண்ட் செட்டு மறந்துருச்சு. அதான் இங்கெல்லாம் குள்ளா போடாமல் இருந்தால் சளி பிடிச்சிரும். அதனால தான் வரும்போதே ஃபுல் கை ஹேண்டு எல்லா காஸ்டியூம்ஸ் இருக்கும். அது ஒன்லி ஃபார் வெளியூர்காரனுக்கு கைஸ், நமக்கு கிடையாது. நாங்கள் யாரும் குள்ளா போட மாட்டோம். அப்படியே மெல்லமாக அந்த மிஸ்ட் நகுறது தெரியுதா? மெல்லமா இதில் அந்த அந்த டீ செடி எட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? இதோ அந்த டீ செடி தான் இதெல்லாம். ஸோ அந்த மிஷினில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எந்த மாதிரி எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்கலாம் தெரியல. என்னங்க லிஃப்ட் இலை கொண்டு போய் தள்ளுது. ஓ, இலை கொண்டு போய் தள்ளிட்டு அரைப்பாங்க. ஓ, அரைச்சு டீத்தில் எடுப்பாங்களா? காய வைக்கணும்லாம் இல்லையா? நிற்காம போயிட்டே இருக்கணுமா?
இல்லைன்னா காலியா ஓடி பிச்சு வாங்கிடுங்க. ஓ அதை வந்து உள்ள நிரப்புவாங்களா? நிரப்பி உள்ள போடுவாங்க. உள்ள போடுவாங்க. இலைய டப்புல தள்ளி சரி. இது லிப்ட்ல போடுவாங்க. ஓகே லிப்ட்ல போட்டது அது பாட்டுக்கு போயிடும். சரி வாங்க போலாம். கைஸ் ஒரு அருமையான விஷயத்த காட்ட போறேன் பாருங்க. குண்டை சகதிக்குள்ள விழுந்துட்டான், விழுந்து வாரிட்டான். இங்க பாருங்க சாச தின்னுட்டே குண்டை மிதப்பத்துல வந்து பள்ளத்துல சொல்ல மாட்டேன். செப்பலை போட்டு தருக்கீங்களேடா. இங்க பாருங்க கைஸ் நல்லா திக்கா உண்டு சப்பிட்டு நின்று இருக்கான் பாரு. வேணா சாப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன் இப்ப செப்பல் எப்படி எடுக்கிறது? போத்து போத்து கண்ண முடிக்குங்க. நதியோட இறக்கம் அங்கே கீழே தான் இருக்கு. அங்கே போனால் ஆறு தண்ணி இருக்கும், அங்கே துவச்சிக்கலாம். இவனை குப்பரை போட்டு இவனை போட்டு குப்பரை போட்டு குண்டியில பிரஷ போட்டு தைக்கலாம். எங்க நான் அழகா அங்க பாதையில நான் கூட்டு தெரியாது மாப்பிள்ள. இவன் கூட நான் பொண்ணு இவனா சொல்லலாம்லடா. ஆனா இவன் தப்பு தாண்ட போறாங்கன்னு நினைச்சேன். தெரியும் இவன் சொல்லவே இல்லடா. இது இருக்குன்ட்டு இருக்கு. இந்த குருட்டுக்கு எங்க பார்த்துட்டு வந்தான்னு தெரியல. நேரா வந்து இந்த சவதிக்குள்ள மாட்டிக்கினா இப்ப செருப்பை தேடிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அது வேற எங்க தாத்தனோட செருப்பு. இயற்கையை ரசிக்க போனாங்க. அங்க தூரத்துல ஒருத்தர் நின்று அழகா இந்த இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காரு. இருங்க அவங்க நண்பர்களே, அருமையான நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்க போனோம்னா சின்ன ஆறு ஓடிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு நான் வாஷ் பண்ணலாம்னு இருக்கேன். ஆமா எப்படி ஒரு நல்ல நல்லா இருந்துச்சுன்னு நான் முதல்ல தான் சொன்னேன். கண்ணு வச்சிட்டாங்க கைஸ். அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நீட்டா அழகா பீஸ்ஃபுல்லாக வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மலையில இருந்து ஊத்துல இருந்து தண்ணி வரும்னு சொன்னல, அந்த சின்னதா காமிச்சல, அது பெரிய மலையில இருந்து அந்த தண்ணி எல்லாம் தான் இங்க தேங்கி நிக்குது. அது பெரிய ஊத்தா சின்ன சின்ன ஊத்துலாம் வந்து தள்ளி தள்ளி போகும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு குட்டை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் பேண்ட் இப்ப கழுவ போறோம். இருங்க ஊட்டிக்கு வந்து துணி குழப்பம் நினைக்கல. அதுவும் ஒரு இயற்கையான தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்கு. அதை துவைச்சிட்டு இருக்கேன். வாஷிங் மிஷின் போய் துவைச்சிட்டு இருக்கேன். நல்லா சோப்பு ஒரு போட்டு அப்படியே இழுத்து துணி அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டை, அதாவது லீச், ரத்த உறிஞ்சி அட்டை, அன்னியன் படத்தில் பார்த்த அட்டை. ஐயோ போயிட்டான்டா கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அட்டை. இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். இது ஒரு கோயிலும் இருக்கு. இந்த இடத்துல சின்ன ரிவரும் இந்த மாதிரி அழகா ஓடிட்டு இருக்கும். இங்க நாங்க அடிக்கடி, நான் உள்ளூர்னால இங்க மோஸ்டா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இங்க அதிகமா வருவோம். இன்னைக்கு இவங்களையும் கூட்டிட்டு வந்தனால ஸ்ரீஜி தங்கப்பாண்டியில இந்த மாதிரி இடத்துக்கு போனதே இல்லை. அருமையான இடம். செம்மையா இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் நேர்ல வந்து பார்த்தாதான் நல்லா இருக்கும். விட்டுட்டு புளிஜாம் திங்கிற பையன் தான் வாங்கி கொடுத்தாப்ல. அதை வாங்கி தின்னுபிட்டே தான் அந்த குழிக்குள்ள விழுந்தியா? பாருங்க, ஒரு வாரத்துக்கான மிட்டாய் வந்துட்டு வாங்கி லோடு பண்ணியிருக்கானுங்க இப்போவே. இவனும் தான் இந்த இவனும். என்னடா பட் இங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் வரணும். நான் அங்கே விழுந்தேன் பார்த்தீங்களா? ஐயோ நான் பயந்தே போயிட்டேன். நல்ல ஃபோனெல்லாம் கையில் இல்லை. இல்லைன்னா என்ன ஆகுறதாங்க, புதமணல் மாதிரி இருக்குது. ஸோ அதனால பார்த்து வாங்க. ஏன்னா தண்ணி இருக்கிற இடம் வந்து நல்லா வழுக்கும். நம்ம இறங்கிட்டே போவோம் திரும்பி எங்கேயோ. பாத்துடா டேய், பாத்துடா. சொல்லி வாய மூடல, விழுந்துட்டாங்க. சிரிக்கிற விஷயம் இல்ல. நான் இப்பதான் சொல்லி முடிச்சா அதுக்குள்ள விழுகிறாங்க. சும்மா அப்படி விழுந்தோம்னா காலு கை கண்டிப்பா ஏதாச்சும் உடையும். பாறையெல்லாம் வழுக்கும். அதனால நான் இதுக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். இங்க வாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால ரிஷோத் பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே இத்தனை அடிகளோட நாங்கள் திருப்பி வந்திருக்கோம். 3 பேர் தான் இங்கே பாருங்க. என்னடா மோதிரம்
மோதிரம், சாரோட மோதிரம். ஃப்ரீஸ் ஆகுதுடா அவன் ரத்தம், பாத்தியா? இங்கே வந்தால் சாதாரணமாகவே ஃப்ரீஸ் ஆகும்டா. ஓகே ஓகே. பிடிச்சிரும் கொண்டுரும், நான் பாதியிலே எடுத்துட்டு போக முடியாம விட்டுட்டு போயிருக்கேன். இங்கே வந்து ஒரு துளி சவுண்டு கேட்கல. அந்த கிளியோட சவுண்டு, பூச்சியோட சவுண்டு, அது மட்டும் தான் கேட்குது. அவ்வளோ அமைதியான ஒரு இடம் இந்த இடம். guys இவங்க ரொம்ப எல்லாருமே வந்து சோம்பேறியா இருக்கானுங்க, வர்றதுக்கே ரொம்ப யோசிக்கிறானுங்க. 2 மணி நேரம் நல்லா தூங்கி guys இது என்னோட தப்பு கிடையாது. இவங்க வீட்டில் நல்லா சாப்பாடு போட்டாங்க, நல்லா சாப்பிட்டேன் 3 மணிக்கு. நல்லா அவனுக்கு சாப்பிட்டு தூங்கினானுங்க. நாங்களாம் முடிச்சிருந்தோம். நானும் இவனும் எடிட் பண்ணி ரொம்ப நேரம் தூங்கல, படம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு எழுப்பி என்னைய வந்துட்டு இல்ல கடைக்கு கரெக்டாக நம்ம ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டோம். ஒரு 4:15 போல் தூங்கணும். ஒரு 1.5 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். இதுக்கு செங்குத்தான கிராவிட்டி ஏமாதி வந்துருந்தோம்ல, தங்கப்பாண்டி கஷ்டப்பட்டு கயிறு போட்டு ஏறிக்கிட்டு இருக்கான். சரிங்க காட்டுறேன், ஏறுறா ஏறு, கமாட்ரா, ஒன்னால முடியும். தங்கப்பாண்டி சாப்பிடுவோமா? சுத்தி போடுறா. நம்ம ஊரில் கூட இந்த பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டதில்ல. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன். ஊட்டியில் வந்து சாப்பிட்றேன் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ஊர்லேயே இருக்கு நிறைய கடை ஸ்பெஷலாக இதுக்காக. பால்கோவா பன் பட்டர் ஜாம் இருக்கு. போது வேணாம் இல்லை அதை இதுக்குல்ல, இது வேற டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீஜித் தொடர்ந்து பேசுவோம். வந்து பண்ண சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்ல போகிறோம். தங்கப்பாண்டி என்ன ரிவ்யூ சொல்கிறேன்ட்டு பாதி பண்ண முடிச்சிட்டிங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே போய் ஃப்ரீயாக சொல்லணும். எப்பயும் நம்ம ஊரில் சாப்பிட்ற அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. பட் உள்ளே கொஞ்சம் சீஸ் ஊற்றினால கொஞ்சம் டேஸ்ட் எனக்கு தெரியுது. அப்படியே நம்ம ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறது. இது நம்ம ஊரில் குடிப்பாட்டு வாங்கி இதுல பால் ஊற்றி சக்கரை, அது ரொம்ப ஹை கேலரிஸ். அதுக்கு இது சாப்பிட்டு ஓகே ஓகே. இந்த தாயோட ஒரு பண்ணோட வலி உனக்கு இப்போ தெரியாது. கேஜிஎஃப் ஒரு பண்ணோட மதிப்பு என்னன்னு ஒரு தாய்க்குலாம் தெரியும். என்ன சம்மந்தமே நான் பேசிட்டு அப்பா சொல்றேன். ஸோ நம்ம வந்து ஈவெண்ட் கவர் பண்ணுறோம். சும்மா ஒரு பேசிக்காக சிம்பிளாக நாங்கள் பண்ணுறோம். பெரிய லெவல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பேசிக்காக சிம்பிளாக ஒன்று பண்ணுறோம். நல்லா செலிப்ரேஷன் ஜாலியாக பண்ண போகிறோம். ஸோ டுமாரோ திண்டுக்கல் எப்படி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் அது என்ன ஃபங்க்ஷன் அது கெடாவெட்டு எப்படி இருந்துச்சோ ஸோ அதோட பயங்கரமாக வந்து கல்யாணம். ஸோ ஒரு ஊர் சிம்பிளாக பண்ணுற ஒரு கல்யாணத்தை வந்து டுமாரோ நீங்கள் பார்ப்பீங்க நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில். எனிவே இந்த வீடியோ ரொம்ப முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.